அடுத்த பகுதி சீரா. சீராவில் நாங்கள் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக் வராத ஆட்களுக்காக லாஸ்ட் 2 வீக் வராத ஆட்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரீகேப். இஸ்ரா மிஅராஜ்ன்றது வந்து அதில் இன்ஷால்லா ரீகேப் பண்ணிக்கும் மேல் அது இல்லையா பண்ணிட்டு அதில் ஸ்டார்ட்ல இருக்க வரும். அதில் என்னென்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரா அடுத்து மேராஜ். நாங்கள் பொதுவாக சீராவில் வந்து மேராஜின்னு மட்டும்தான் பார்க்குறேன். அப்படிதான் ஸ்ரீலங்காவில் மேராஜ் தினம்னு தான் கலண்டரில் வருமே. மேராஜ்ன்னு சொல்ல மட்டும்தான் நாங்கள் பார்க்குறேன். இது வந்து 2 விஷயம் அங்கே நடக்குது. அல் குர்ஆனும் இந்த 2ஐயும் செப்பரேட்டாக விளங்கப்படுத்துது. முதலாவது பகுதி இஸ்ரா. இஸ்ரான்னு சொன்னால் அதோட கருத்து என்ன சொன்னால் நைட் ஜேர்னி, இரவுல பயணிக்கிற பயணங்களுக்கு இஸ்ரான்னு சொல்கிறேன். முதலாவது பயணம் இஸ்ரா, அது ஹராம்ல இருந்து, அதாவது காபத்துல்லால இருந்து அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறது. இதை அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்துகிற சூரா வந்து சூரத்துல் இஸ்ரால விளங்கப்படுத்துகிறேன். சூரத்துல் இஸ்ரால மௌலா பதிலே வர சுபஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாத்தினா. அதில் அல்லாஹ் தாலா பல விஷயங்களை சொல்கிறான் அந்த ஒரு வசனத்தில். அதில் தான் அந்த இஸ்ரா என்ற பயணத்தை விளங்கப்படுத்துகிறேன். மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, அதாவது காபத்துல்லாவிலிருந்து அல்லாஹ் தாலா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவு பயணத்தை மேற்கொள்ள செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தும் போது இதில் அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற மௌலா விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ் தாலா தான் இந்த வேலையை செய்விக்கிறான் என்ற விஷயம் அந்த இடத்துல வருது. அல்லாஹ் தாலா தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள செய்கிறான்றது. அடுத்தது இந்த சொல்லொன்று அல்லாஹ் தாலா பயன்படுத்துகிறான், அப்ஸ். அரபுல வார்த்தை நான் இங்கிலீஷில் எழுதுறேன், வாசிக்கலேசிக்கு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் தாலா அவனது அடியானை இரவு பயணம் ஒன்றை மேற்கொள்ள செய்தான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பயன்படுத்துகிற இந்த சொல் அப்துன்ற சொல் அல்லாஹ் தாலா பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ரெஸ்பெக்ட். அதாவது இப்போ சாதாரணமாக சொல்கிறான், இப்போ ட்ரம்ப்னு சொல்கிறத விட பிரசிடென்ட்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸுக்குரிய அந்த வேர்டுக்கு ஒரு இடம் உண்டிக்கிறேன். இப்போ டாக்டர்ன்ற பேருன்னு சொல்கிறது டாக்டர்னு சொன்னால் அந்த அவரோட அவர் பெற்றுக்கொண்ட ஒரு குவாலிஃபிகேஷனுக்குரிய ஒரு இடம் உண்டு. அது மாதிரி அல்லாஹ் தாலாவுக்கு முன்னிலையில் உள்ள மிக ஸ்பெஷலான குவாலிஃபிகேஷன் என்றால், பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அல்லாஹ்வுடைய அப்தாக நாங்கள் மாறுறது. அதுதான் எங்களுக்குரிய ஒரு நல்லொரு குவாலிஃபிகேஷன், நல்ல ஒரு அந்தஸ்து தான். எப்போ நாங்கள் அவனுடைய அடியானுன்ற ஒரு இடத்துல இருந்தோம் சொன்னால், அதாவது அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் தாலாவை முழுமையாக பின்பற்றி ஃபாலோ பண்ணி அவனுடைய அந்த கொமாண்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவனுடைய அடியானாக நாங்கள் இருந்தோம் சொன்னால், அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறந்த ஒரு இடம் இந்த உலகத்தில், ஒரு அந்தஸ்து, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ஸ்டேட்டஸ். அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சொல்கிறான், பி அப்திஹி. அல்லாஹ் தாலா கூப்பிட்டு போன முகம்மதியோ அல்லது அஹ்மதியோ இல்லை, அவனது அடியானை. அப்போ அந்த அளவு சிறப்பான இடத்தை வச்சு கொண்டு ரசூல்லாவை கூட்டிகிட்டு போன விஷயத்த அல்லாஹ் தாலா முதலாவது சொல்ல வரான். அதுபோல் அல்லாஹ் தாலா சொல்ல எங்கே கூட்டிகிட்டு போனேன், மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதை பற்றி சொல்லும்போது ஐநூறு சொல்லன்னு வரும். அக்ஸா பற்றி சொல்லும்போது பாரக்னா ஹவுலஹுன்னு வரும். பாரக்னா பரக்கத்தை. நாங்கள் அந்த பள்ளிவாயிலை சூழ அருள் பாலித்த அந்த பூமியில் உள்ள அந்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து எப்பயும் ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு இடம். அதை சூழ உள்ள இடம் எல்லாம் அல்லாஹ் தாலாவுடைய பரக்கத் கிடைக்கப்பெற்ற இடங்கள். உதாரணம் பார்த்தோம்னா, நபிமார்கள் அவ்வளோ பேரும், அதிகமான நபிமார்கள் பிறந்து அங்குள்ள மக்கள் எல்லோருக்கும் அருள் கிடைத்த ஒரு இடம்தான் பலஸ்தீனை சுற்றியுள்ள இடம். அப்போ அந்த இடத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிகிட்டு போனேன் அல்லாஹ் தாலா சொல்கிறார். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன். கூட்டிகிட்டு போனதுக்கான காரணம் என்ன, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கட இந்த
அத்தாட்சியில் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு காட்டுறதுக்காக, யாருக்கு, ரசூல்லாவை காட்டுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். இதால தான் இந்த இஸ்ரா மியாராஜ் இந்த பயணம் இது. இதில் நாங்கள் லெசன்ஸ் எடுக்கிறோம், படிப்பினைகளை நாங்கள் எடுக்கிறோம். உண்மையிலே இந்த பயணம் யாருக்காக செய்யப்பட்ட பயணம் விட ரசூல்லாவுக்காக மட்டும்தான். இப்போ அல்லாஹ் தாலா ரசூல்லாவுடாக எங்களுக்கு ஆயத்துக்களை காட்டலையே, இப்படியெல்லாம் மீறி போய்த்து இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் அதை வச்சு அந்த இஸ்ரா மேராஜை வச்சு ரசூல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணலை, அல்லது தவா செய்யலை. அதை காட்டி நான் இஸ்ரா மேராஜ் போய்த்து வந்துட்டேன், இப்போ எல்லாரும் வாங்க என்னோட, அப்படி ரசூல்லா அதை ப்ரொமோட் பண்ணலை, மார்க்கெட் பண்ணலை. என்னன்னு சொன்னால் அதில் நோக்கம் பர்சனலி ரசூல்லாவுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறது தான், அல்லது ரசூல்லாவுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்குறது தான் அந்த பயணத்தோட நோக்கம். அதையும் அல்லாஹ் தாலா இந்த சூறாவில் சொல்கிறான், லினுரியஹு மின் ஆயாத். அப்போ ஆயத்துக்கள் எல்லாம் காட்டுறான், எல்லா அத்தாட்சியிலையும் அங்கே காட்டி அனுப்புறான். என்ன அத்தாட்சி? மக்காவில் எங்களுக்கு தெரியும், இது நடந்த பீரியடில் வந்து ரசூல்லா கடுமையான சோதனை. ரசூல்லாவுடைய வைஃப் கதிஜா நாயகி மௌத்தாரு, அது பிறகு பக்கபலமாக இந்த அபு தாலிப் மௌத்தாரு, தாயிஃபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது பிறகு கடுமையான சோதனை. அப்போ அந்த இடத்துல விழுந்திருந்த ரசூல்லாவை திரும்ப எழுப்பி எடுக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா கூட்டிகிட்டு போய் அத்தாட்சியிலெல்லாம் காட்டி, நீங்கள் செய்கிற விஷயம் சரி, அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், இதில் எதுவும் யோசிக்க தேவையில்லை, இன்னும் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இந்த நபிமார்கள் இருக்கிறாங்கோ, இவங்களோட தொடரலாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எனவே பயமில்லாமல் போய் உங்களோட வேலையை நீங்கள் தொடங்குங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த விஷுவல் என்ன ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு பெரிய பிளான் பண்ணி பையத்துல் அக்கபா, முதலாவது பையத்துல் அக்கபா உடன்படிக்கை, முதலாவது அக்கபா உடன்படிக்கை நடக்குது மதீனாவாசிகளோட, ரெண்டாவது அக்கபா உடன்படிக்கை நடக்குது, மூன்றாவது ஹிஜ்ரத் போகிறாங்க. ஹிஜ்ரத் போனது பிறகு மதீனாவில் முழு கண்ட்ரோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வருது, திரும்ப வந்து மக்காவை அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க. இது அவ்வளோ நடக்கிற நிலையில் இந்த இன்சிடென்ட் பிறகு தான். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த என்ன மோட்டிவேஷன் அல்லது ஒரு ப்ரொவோக்கிங், அப்படி கிளப்பிவிட்டு தூண்டிவிட்ட ஒரு விஷயம் ஒன்று நடக்குது இஸ்ரா மேராஜில். அப்போ அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கள்கிட்ட இருக்கிற அத்தாட்சியில எல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் வாங்க வந்து நபிமாரெல்லாம் சந்திக்கிறீங்கோ, பார்க்குறீங்கோ, போகிறீங்கோ. அப்போ இதால் உங்களோட செயற்பாடு வந்து இன்னும் பல மடங்கு ஸ்பீடாக மாறணும். அப்போ அதுக்கான ஒரு வேலையைத்தான் செய்கிறேன். இதுதான் இந்த தலைப்பில் முதலாவது இஸ்ரா. அப்போ இது அங்கே போய் என்ன நடந்த விஷயத்தை நாங்கள் அடுத்து பார்க்கணும். அடுத்த பகுதி வருது மேராஜ். மேராஜ் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸால இறங்கி அந்த இடத்துலேருந்து அப்படியே உண்மையிலே மேராஜின் அரபு கருத்து வந்து ஒரிஜின்ஸ்னா அப்படி தூக்குறேன், லிஃப்ட், ஒரு எலிவேட்டரில் அப்படி போகிற மாதிரி நேராக போகிறது தான், வானத்தில் உயர்ந்தான்ன்றது நல்ல அர்த்தம். அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாலேருந்து அப்படியே அல்லாஹ் தாலா அது வந்து 7 வானங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து கடைசி இடத்துக்கு போகிற ஒரு லிமிட் ஒன்று வருது, சித்ரத்துல் முன்தஹாண்டு. அந்த இடம் வரையும் அல்லாஹ் தாலா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பயணம் தான் மேராஜ். அப்போ இதுலேயும் இது மாதிரி சில விடயங்கள் வருது. அதை சூரத்து நஜ்மில் அல்லாஹ் தாலா செப்பரேட்டாக சொல்கிறான். சும்மதனா ஃபதல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள், ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, ஒரு 2 வில் அந்த 2 வில்ட தூரம் மாதிரி ஒரு அந்த அளவு இடைவெளி உள்ள ஒரு கேப் இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் தாலாவோட அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள். இந்த சித்ரத்துல் முன்தஹாண்டு வரும். அப்போ அங்கேயும் வரும் என்னன்னு சொன்னால், ஆயாத்துக்களை நாங்கள் அத்தாட்சிகளை காட்டினோம், லினுரியஹு மின் ஆயாத்தினா. அப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் சில அத்தாட்சிகளை நபிமார்களை சந்திக்க வச்சு 3 கிஃப்ட் அல்லாஹ் தாலா கொடுத்து அனுப்புகிறான். அதுதான் இந்த பயணம். எடுத்துகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மக்காவுக்கு, திரும்ப அப்படியே பலஸ்தீனுக்கு ஜெருசலத்துக்கு வந்து அங்கேருந்து மக்காவுக்கு திரும்பி வாரு. இதுதான் இந்த பயணத்துடைய சமரி.
இதில் உள்ளுக்கு என்ன நடந்தது, அதுலேருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய படிப்பினல் என்னன்றது தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் வீக்கும் கொஞ்சம் பார்த்தோம். இன்ஷால்லா தொடர்ந்து அடுத்த பதியை பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இஸ்ரா மேராஜை பற்றி வந்த ஹதீஸ்கள் பல ரிவாயத்கள் இருக்குது, சஹீஹான ரிவாயத்கள் பலது இருக்குது. அதுலேயும் ஒவ்வொன்றையும் சிலது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸோடு இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு கதை சொல்கிற ஒரு ட்ரெடிஷன் வருது தானே, கதையாக சொல்கிறப்ப இதை கதையாக சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக எட் பண்ணிப்பட்ட சொல்லப்பட்ட பல கதைகள் இன்றைக்கு உலகத்தில் அப்படி வெப்சைட்லையோ இல்லை புக்குகள்லையோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ எப்பயும் வாசிக்கும் போது கட்டாயம் அதில் ஒத்தன்டிசிட்டி இருக்கிற கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். இப்போ சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லீம், அதில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்த பல ரிவாயத்துகள் இருக்குது. எனவே நாங்கள் பார்க்கும் போதும் அந்த ஒரு லிமிட் வண்டி தானே, எங்களுக்கு இருக்கிற லிமிட் வந்து ஆதாரபூர்வமான அது ஒத்தன்டிக்கான ஒரு சோர்ஸோடு நிற்கிறது தான். அதுக்கு அங்கே கூடுதலாக எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போகும் இல்லை. அண்ட் இது வந்து அவுட் ஆஃப் எங்கட பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு அதுலேருந்து படிப்பு நிலை பெறுறது தான் இந்த தலைப்பை பொறுத்தவரை. ஏண்டா இது கூடுதலாக சொல்லவும் இல்லாது ஈமான் பைத்திரும் கடைசிக்கு இப்போது லிமிட்டை தாண்டி போன முடிச்சுன்னா பொய் சொல்லவும் இல்லாது. எனவே ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுள்ளுக்குள்ள நாங்கள் இதை பார்த்துட்டு போவோம். சில விஷயங்கள் அப்படி நடந்தது, அது அப்படித்தான் நடந்துச்சு. அதுக்காக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லாது, அது சம்மந்தம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணவும் இல்லாது. எனவே அதை அந்த லிமிட்டோடு நாங்கள் முடிச்சு கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதலாவது பயணத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை ஹார்ட்டை க்ளீன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பயணத்துக்கு முன்னுக்கு ஹார்ட் க்ளீன் பண்ணப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹார்ட் பல முறை க்ளீன் பண்ணப்படுது. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். அப்போ என்னென்னா இந்த ஒரு பயணத்துக்கான ஒரு பேசிக் ப்ரிப்பேரிங் ஒன்று நடக்குது அந்த இடத்துல. இப்போ அப்படி க்ளீன் பண்ணி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் பேர் தான் புராக். புராக்குன்ற வாகனத்தில் புராக்குண்டா லைட்னிங்னு அர்த்தம். அதாவது அந்த அளவு ஸ்பீடாக போனதால் அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது சம்மந்தமான இந்த இதுவும் இல்லை. வாகனத்தை பற்றி சொல்லும்போது அது ஒரு கழுதையை விட கூட குதிரையில் போனி மாதிரி அப்படி ஒரு சொல்லணும் தான் வருது. அதை விட ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாகனம் உண்டு, ஒரு மிருகம். அதில் தான் ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க. பயணித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனில், அதாவது பைத்துல் மக்திஸில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இறங்கினதும் அந்த வாகனத்தை, அந்த மிருகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி வைக்கிறாங்க. கட்டுறதுக்கு ஒரு இடம் உண்டு. இப்போ இன்னொரு ரிவாயத்தில் வருது என்னன்னா, நபிமார்கள் கட்டிய இடத்துல கட்டி வைத்தார்கள். இதுக்கு முன்னுக்கு ஏன்னா பாரக்னா ஹவுலன்னு சொன்னது தானே. அப்போ இதுக்கு முன்னுக்குள்ள நபிமார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தால் அவங்க வரக்கூடிய அந்த மிருகத்தை கட்டி வைக்கிறதுக்கு இடம் உண்டு, ஒரு செப்பரேட் இடம் ஒன்று இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டிட்டு உள்ளுக்கு போகிறார். இதில் யாசிர் காதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இதை வச்சு கொண்டு இமாமுக்கு இன்னொரு இடத்த பார்க்கிங்கில் ஒதுக்க வாட முடியும். கட்டுறதுக்கு ஒரு இடம் பண்ணிக்கிறது தானே, அதை வச்சுக்கொண்டு பள்ளியில் இமாமுக்கு பார்க்கிங் லாட் ஒன்று நீங்கள் ரிசர்வ் பண்ண வாட முடியும். கேஸ் எடுத்து கடைசிக்கு அதையும் ஒரு இது ஆதாரம் இது பாருங்க, மேராஜில் ரசூலுல்லாஹ் வாகனத்தை கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. எனவே இமாமுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆதாரம் எடுக்க வாகனம், அந்த கியாஸ் அடிப்படையில் ஆதாரங்கள் எடுத்துகிற வாகனம் அவர் அந்த விளங்கப்படுத்தும் போது சொல்லுவார். அந்த இடத்துல கட்டி வச்சுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி உள்ளுக்கு போகிறார். பள்ளி உள்ளுக்கு போனதும் 2 ரக்காத் தொழுகிறார். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கல. தொழுகை கடமை இல்லை தானே, தொழுகை கடமை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுகிறார். தொழுகை அதுக்கு முன்னுக்கு ஏனைய நபிமார்களால் தொழப்பட்டுச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் வஹி இறங்கினதுக்கு பிறகு சீரால வரும் இந்த அலிர் அலி சின்ன வயசு குறைஞ்ச ஆளாக இருந்த நேரம் கூட்டிகிட்டு போய் இந்த ஒதுக்குப்புறங்களில்
எஜ்ஜில், அதாவது ஆட்களுக்கு தெரியாமைக்கு மறைஞ்சி தொழுகுற. அதாவது எப்படியோ ஒரு மெத்தடில் ஒரு தொழுகை ஒன்று சலாத்துன்ற பேரில் இருந்துச்சு. இதை எங்களுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று என்னச்சுன்னா, ஜாஹிலியா மக்கள் கூட அவங்களும் சலாத்துன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, தொழுகை இருந்துச்சு. அவங்களோட சலாத்து என்ன? வமாக்கான சலாத்துவும் இந்தல் பைத்தி இல்லா முக்கா அன் வத்தஸ்தியான்னு வரும். அது ஒரு டான்சிங் மெத்தடில் உள்ள ஒரு தொழுகை ஒன்று அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ சலாத்துன்னு சொல்லத்தான் அல்லா தஆலா பயன்படுத்துகிறாங்க. எனவே இப்ராஹிம் நபிகிட்ட இருந்து கட்டம் கட்டமாக வரும்போது அந்த தொழுகைன்றது அந்த சமூகத்தில் இருந்து இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள மாதிரி இந்த ஒரு கடமையாக்கப்பட்டு இருக்கல ஸ்டார்ட்ல. ஆனால் தொழுகைன்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதும் 2 ரக்காயத்தை தொழுகிறார். தொழுதுட்டு அடுத்த திரும்பி பார்த்த நேரம் அப்படித்தான் வரும் ஹதீஸ்ல. ஒரு ஹதீஸ் ஒரு ரிவாயத்துல வருது, ரசூல்லா திரும்பி பார்த்த நேரம் நபிமார்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். மூசா நபியை காண்றார், தொழுதுட்டுகிறார். இப்ராஹிம் நபியை காண்றார், தொழுதுட்டுகிறார். இது மஸ்ஜிதுல் அக்ஸால நடந்த சம்பவம். இப்போ என்னண்டா, அவ்வளோ நபிமார்களும் அந்த இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுகிற சிச்சுவேஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டுச்சு. இதுதான் லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களோட அத்தாட்சியில காட்டுறோம். இப்போ இதுக்கு முன்னுக்கு மூசா நபியுடைய வரலாறை நீங்கள் வாசிப்பீங்க குர்ஆன்ல, அப்படித்தானே? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லணுன்னாங்க, இதுக்கு முன்னுக்கு நாங்கள் இறக்கிக்கிறோம், சில வஹியா இருக்குது, சூரத்துல் கஹ்ஃப் அதுக்கு முன்னுக்கு இறங்கிட்டு தானே. இப்போ சூரத்துல் கஹ்ஃப்ல எல்லாம் வருது தானே மூசா நபியோட சம்பவம். அப்போ இந்த மூசா என்ன இங்கே தொழுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அதை மூசா நபியை சில ரிவாயத்தில் வர்ணிச்சுக்கிறார். நான் மூசாவை கண்டேன், மூசா இப்படித்தான் இருந்தார், ஒரு நல்ல மசூலான ஒரு மனுஷர், உயர்ந்தவர், அப்படி இந்த சொற்களை ரசூல்லா பயன்படுத்தி விளங்கப்படுத்துகிறார். அப்போ எனவே ரசூல்லாவுக்கு காட்டப்பட்டது. அதுக்கு பிறகு நடக்குது என்ன சொன்னால், அந்த தொழுகைக்கு நபி அவர்கள் தொழுதத்துக்கு பிறகு தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரத்தில் எல்லா நபிமார்களும் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத் செய்யுமாறு சொல்லப்பட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து நபிமார்கள் அனைவரும் மாமூம்களாக அவரை பின்தொடர்ந்து தொழுவதாக ரிவாயத்தில் வருது. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரேன்னா, ஒன்று தொழுகையிட முக்கியம். முதலாவது விஷயம் அது. இப்போ இஸ்ரா மேராஜில் எடுக்கக்கூடிய மிக பிரதானமான படிப்பினையே தொழுகை தான். தொழுகை கடமையாக்கப்பட்ட மேலே தானே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலே போன நபி அவர்கள் எப்படி போகிற அந்த சிச்சுவேஷனை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, மக்காவிலிருந்து போன முஹம்மது என்றவர் எப்படி நல்லா தாக்கப்பட்டு, மனசு கஷ்டப்படுத்தப்பட்டு, அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு ஆளாக தானே போயிருக்கணும் அவரோட சிச்சுவேஷன். இப்போ அங்கே காட்டப்படுது என்னன்னு சொன்னால், இல்லை நீங்கள் தான் தலைவராக்கி போகிறீங்க. என்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது தானே, அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா, மறுமையில நான் தான் தலைவராக இருப்பேன், இந்த முழு மனித சமூகத்துக்கும் தலைவராக இருப்பேன். அதைத்தான் சய்யிதுல் அன்பியாய் வல் முர்சலின் என்றெல்லாம் வரும். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார். முகமது நபியை பற்றி புகழப்பட்டிருக்குது. எனவே அந்த இடத்துல அந்த தலைமைத்துவம் அவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ எங்களுக்கு இதுக்கே ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையில இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணுமாண்டு அப்படி ஒரு கேள்வி வர, எல்லாரும் வந்து ஒரு வேலைக்கு தானே சொல்லி. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது தில்கர் ரசூலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பால், அதாவது நபிமார்கள் ரசூல்மார்கள் எப்படின்னு சொன்னால் அவங்கள ஒவ்வொருத்தருக்கு அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்துகிறோம். என்னென்னா அவங்க வந்த சிச்சுவேஷன், ஒவ்வொரு நபிமாரும் வந்த சிச்சுவேஷனில் அந்த சமூகத்தை எதிர்கொண்ட விதங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ இப்ராஹிம் நபி பட்ட கஷ்டத்தை இன்னொரு நபி பட்டிருக்கலாமா? ஒப்பிட்டு பார்த்தா இப்ராஹிம் நபி பட்ட கஷ்டம் கூடுதலாக இருக்கும். இல்லை மூசா நபி பட்ட கஷ்டம் இன்னொரு ஆளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனவே அந்த செயற்பாட்டுக்கு ஏற்ப தில்கர் ரசூல் ஃபத்தல்னா பாலஹும் அலா பால். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்துல லீடர்ஷிப் கொடுக்கப்படுது. அவர் சொல்றார், நான் தான் தொழுகையை லீட் பண்ணினேன். இப்போ லீட் பண்ணினதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், அதனோட அல்லாஹ் தஆலா சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களை தாய்ஃபில் அடித்து விரட்டி இருந்தாலும் இல்லை எதை இழந்தாலும் நீங்கள் தான் இந்த சமூகத்துக்கு தலைவராக இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் இந்த சமூகத்துக்கு தலைவராக இருக்க போகிறீங்க. எனவே அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் நீங்கள் தரப்படுது உங்களுக்கு. எனவே நீங்கள்
ஹோப்லெஸ்ஸாக இருக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவை இல்லை. எப்பயும் உங்களோட வேலையில் நீங்கள் 100% டெடிக்கேட்டடாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சு கொண்டு போங்க. நான் வெற்றியை தருவேன். அதனால் தரக்கூடிய மெசேஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படுற மெசேஜ் அதுதான். அங்கே தொழுகை நடந்ததும் அதுக்கு பிறகுதான் 2 கப் ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்படுது. ஒன்று மில்க், அடுத்தது வைன். வைன்ன்ற வேர்ட் மட்டும்தான் தெரியும். அப்போ என்னண்டா அதையும் சொல்லும்போது இமாம்கள் சொல்லுவார்கள், உண்மையிலே அந்த நேரம் அந்த அந்த இஸ்ரா நடந்த நேரம், மேராஜ் நடந்த தினம் வந்து ஆல்கஹால் ஹராம் இல்லை, குர்ஆனில் ஹராமாக்கப்படலை, ஆல்கஹால் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டதும் அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட, ஹலாலாக இருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை செலக்ட் பண்ணதை மில்க் கப்பை தான் செலக்ட் பண்ணுறார். இப்போ அந்த இடத்துலையும் ஜிப்ரீல் அலை அவர் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களோட நேச்சரை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஃபித்ரான்ற வேர்டை பயன்படுத்து. ஃபித்ரான்ற நேச்சர்னு மட்டுமே எனக்கு மொழிபெயர்க்க இயலாது. உண்மையிலே ஃபித்ரான்னு சொன்னேன்னு எங்களோட சரியான இங்கிலீஷ் வேர்டு எப்படியாவது அது எங்களோட இயல்பு. ஒரு மனுஷன் ஃபித்ரா எப்படின்னு சொன்னால், எங்களோட ஒரு மனுஷனுடைய ஃபித்ரா வந்து எப்பயும் சரியாக அந்த மனுஷன் இருந்தான்னு சொன்னால் அவன் நல்ல சைடு தான் இருப்பான். எப்பயும் நன்மையை செய்கிறது தான் இருக்கணும். அதுதான் அவனோட ஃபித்ரா. இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்கிறது ஃபித்ரா இல்லை. அப்போ அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பும் அந்த இடத்துல நேச்சரை ஃபித்ராவை தெரிவு செஞ்சு என்று ஜிப்ரீல் அலை சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், ஹலாலான வைன் கூட வைன் ஹலாலாக இருந்தாலும் சரி, அது அதை விட நல்லது. இந்த கம்பேர் பண்ணத்தில் எது நல்லது? மில்க் தானே. அப்போ மில்க் பக்கம் தான் போகணும். அப்போ எங்களோட லைஃப்பில் என்ன இருக்கணும்? சில வேளை 2 ஹலாலாக இருக்கலாம். 2ம் ஹலாலானதுலேயே எது மிக பெஸ்ட்ன்றதை அல்லது பெட்டர்ன்றதை தெரிவு செய்கிற பண்பு இருக்கணும். அது ஹலால் தானேன்னு சொல்லி போட்டு செகண்ட் ஆப்ஷனே போகப்படாது. அல்லது மோசமான பக்கம் அல்லது கொஞ்சம் குவாலிட்டியில் குறைஞ்ச பக்கத்துக்கு போயிடக்கூடாது. அது மாதிரியான ஒரு படிப்பினை தான் அந்த இடத்துல கொடுக்குறது. அது என்னென்னா, அந்த இடத்துல காட்டுறான் அல்லாஹ் தஆலா எங்கே போனாலும் சரியாயிருங்க. அது சித்ரத்துல் முன்தஹா இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பயும் உங்களோட பாத்தில் உங்களோட வேலை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருங்க, சரியாக இருங்க. ஹராம் ஹலால எங்கே போனாலும் பார்த்து கொள்ளுங்கள். அது தனியே இருந்தாலும் சரி, பலரோடு இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு இருந்தாலும் சரி, பார்ட்டிகள் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வாரான்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணணுமோன்னு ஒரு டைம் கொண்டு வரும். இந்த இடத்துல கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனால் தான் ஷேப் பண்ணிக்கலாம், அல்லது எங்களோட பொசிஷனை காப்பாற்றி கொள்ளலாம். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நாங்கள் அந்த இடத்துல சரியான ஒரு முடிவை எடுக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சரியான விஷயத்தை தெரிவு செஞ்சீங்கன்னு மில்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்ததும் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பயணம் தொடங்குது. 2வது பயணம், மேராஜுடைய பயணம் தொடங்குது. இதுவரை நடந்தது வந்து முதலாவது பாட் இஸ்ரா என்ற பாட்டு இவ்வளவு தான். மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும் கூட்டு போனது, அங்கே என்ன நடந்தது. அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கொள்ளணும். பலஸ்தீன் பிரச்சனையில் வந்து ஒரு முஸ்லீம் கன்சர்ன் ஆகிக்கணும் தானே. பலஸ்தீன் பிரச்சனையில் எப்பயும் ஒரு முஸ்லீம் வந்து கன்சர்னாக இருக்கணும். பலஸ்தீன் பிரச்சனை வந்து அது பலஸ்தீனுக்குரிய டெரிட்டோரியல் இஷ்யூன்னு ஒதுக்கலாது. அதை விளங்கப்படுத்துகிற இடம் தானே இது. இஸ்ரா என்ற பகுதியில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் தானே அது. இப்போ சொல்கிறதானே பலஸ்தீன் என்னது அவங்க அந்த டெரிட்டரிக்காக ஃபைட் பண்ணுறாங்க. எனவே அது அவங்களே பார்த்து கொள்ளட்டும் இருந்தால் அது ஈமானுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக போயிடும். அப்போ பலஸ்தீன் பிரச்சனை வந்து ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனையாக இருக்கணும். அது அவன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஈமானோட தொடர்பான பிரச்சனை. அதுக்கு பல ரீசன். 2 இந்த இஸ்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் தஆலா
அப்படித்தானே? உங்களுக்கு பிரச்சனை அங்கெல்லாம் பெய்த்துட்டு வர வேணும், சும்மா நேரடியாக நேட்டே வாங்கிட்டு கூப்பிடுச்சு. அல்லாஹ் தாலாவுக்கு நேரடியாக டிரெக்டாக இந்த கழுதையும் தேவையில்ல, இந்த புறாக்கும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, டிரெக்டாக எடுக்கல. இல்லாட்டி அல்லாஹ் தாலாவுக்கு வரையலும் ரெண்டு நடக்கலுமே. அதான் அது என்னன்னா ஒன்று அல்லாஹ் தாலாவுக்கு நேரடியாக வரையலும் தானே. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் அந்த ஸ்டெப் எடுக்கலை. ஏண்டா அந்த இடம் வந்து இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வெற்றியை பெற்றாலும் பரவாயில்ல, நீங்கள் மதீனாவில் ஆட்சி அமைக்கலாம், மக்காவில் ஆட்சி அமைக்கலாம், நோ மேட்டர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படணும். காரணம் என்ன? நாங்கள் ஏதாவது ஒரு இந்த என்ன ஒரு ரிலீஜியஸ் பர்பஸுக்கு ஒரு பயணம் உண்டு நாங்கள் செய்கிறது. இப்போ ஹஜ் போகிறோமே, ஹஜ் போகிற மாதிரி ஒரு பயணம் ஒன்று போகணும்னு சொன்னால் 3 பள்ளிக்கு தான் போயிடும். ஒன்று காபத்துல்லா, அடுத்து நபவி, மஸ்ஜிது நபவி, இந்த ரசூல்லா சொன்ன இது என்னது பள்ளி மஸ்ஜிது நபவி, அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்போ அது என்ன சொன்னால் எங்களோட ஈமான்ல ஒரு அம்சமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகணுன்னா எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும். அதனால நல்லா அர்த்தம். எங்களுக்கு இப்போ இன்னொரு பள்ளிக்கு அந்த பர்பஸில் போயிடாது, பள்ளி போயிடும், அது வேறாது. ஆனால் அப்படியானது அல்லாவுக்காக போகிற ஒரு ரிலீஜியஸ் ஜேர்னியாக அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிடாது. ஒரு மார்க்க பயணமாக அந்த 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 பேக்ரவுண்டில் வேறு இடங்களுக்கு போயிடாது. நாங்கள் அதை விட எந்த பெரிய பள்ளியை கட்டினாலும், எங்கள் பள்ளியை கட்டினாலும் கூட எங்களுக்கு அப்படி ஒன்று போயிடாது. அப்போ அவ்வாறு மிக முக்கியமான இடமாக இருக்கிறதால தான் அல்லாஹ் தாலா இந்த இஸ்ரா பயணத்தின் போது அந்த இடத்துக்கு நபியை கூட்டு போகிறாங்க. இது வந்து மறுமை வரையும், மறுமை நாள் வரையும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இந்த பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா இடம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இருக்கணும். எப்பயும் ஒரு முஸ்லீம் அந்த பள்ளி விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் இடத்துக்காகத்தான் குர்ஆன்லையும் அந்த வேர்டை பயன்படுத்திட்டு போகிறாங்க. குர்ஆனில் வருதுதானே. இப்போ நாங்கள் சூர் ஊதங்காட்டி சூர் ஊதி மறுமையை அறிவிக்கிற டிக்ளேர் பண்ணும் வரை இந்த மஸ்ஜிதுடைய பேர் ஒழிக்கப்பட போகுது. இது ஒவ்வொரு நாளும் ஓதப்பட போகுது. மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஆலோ. இதனால தான் பலஸ்தீன் பிரச்சனை வந்து பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, பலஸ்தீன் பிரச்சனை வந்து முழு முஸ்லீம் உம்மத்துடைய பிரச்சனை. முழு முஸ்லீம் உம்மத்தும் பலஸ்தீனுக்காக ஏதோ ஒரு டச்சில் இருக்கணும். இமோஷனலி சரி, துவாக்களினூடாக சரி, எங்களோட தொடர்பு, கண்டக்ட், கனெக்ஷன், கம்யூனிகேஷன் பலஸ்தீனோடு இருக்கணும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார் தானே. அப்போ அப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பலஸ்தீன் தேவை தானே. ஒரு முஸ்லீம் உம்மத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் அது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நோகணும். அந்த பெயினை நாங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். பொடியில் ஒரு பாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெயின் வந்தால், ஒரு இன்ஜரி வந்தால் முழு பொடியும் அதை பெயினால் கஷ்டப்படுதுன்னு. அது மாதிரி முஸ்லீம் உம்மாவில் சொசைட்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த அது எங்களுக்கு அது ஒரு பெயினை உருவாக்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னாலும் மஸ்ஜிதுல் அக்ஸான்றது வந்து பலஸ்தீன் இஷ்யூன்றது வந்து என்னோட லைஃப்பில் இருக்கணும். கட்டாயம் எங்களோட துவாக்களில் அந்த மக்களுக்கான, அதாவது பலஸ்தீனுக்கான மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுதலை செய்கிறதுக்காக, அதை முஸ்லீம்களை திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்காக நாங்கள் எப்பயும் அதில் வெற்றிக்காக துவா கேட்டுக்கொண்டு இருக்கணும். எங்களால் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிடுமோ அந்த கண்ட்ரிபியூஷனை அந்த பிரச்சனைக்காக நாங்கள் அந்த இஷ்யூவில் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கணும். அது பலஸ்தீன் பிரச்சனையை பற்றி இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக மாறுது. இந்த இஷ்யூ நடந்ததும், இஸ்ராண்ட பகுதி முடிவடைஞ்சதும், அல்லாஹ் தாலா அடுத்த ஸ்டெப் தான் கூப்பிட்டு போகிறான், மேராஜ். மேராஜுடைய பயணம் தொடங்குது சரியா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து நேரே அப்படியே 7 வானங்களை சொல்கிறேன். நான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடப்படாது. 7 சொர்க்கங்களை காட்டினேன்.
மேராஜுடைய பயணத்தில் அப்படியே ஒரு கதை ஒன்று இருக்கிறேன். சொர்க்கத்தை 7 சொர்க்கத்துக்கும் போனது. சொர்க்கம் இல்லாத உண்மையிலே 7 வானங்கள். அதே ஃபெஸ்ட்டுக்கு போகும்போது அதில் வருது ஹதீஸில் எப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலை தான் இப்போ கூப்பிட்டு போகிறார். ஜிப்ரீல் அலையோட போகிறார். போகும்போது முதலாவது வானத்துக்கு போனது. முதலாவது வானத்தில் அந்த ஹதீஸ் சொல்லப்படுது, அதுக்கு ஒரு கேட் கீப்பர் ஒன்று மாதிரி ஒரு மலக்குகிறார். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து எத்தனை கடைசி இல்லை. அப்போ குர்ஆன்ல சொல்கிறானே சமாவு துன்யான்னு தான் அல்லாஹ் தாலா இந்த எங்களுக்கு விளங்குற இந்த ஏஐ ஸ்பேஸிரு இது அவ்வளோதான் அல்லாஹ் தாலா சொல்கிறாரு சமாவு துன்யான்னு. அதாவது கீழ் வானம். துன்யான்னு சொன்னால் கீழ் வானம். வானமாக இருக்கலாம் சயின்டிஃபிக். அதில் போகும்போது ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு மலக்கு பொறுப்பாக இருக்கிறார். அந்த மலக்கிட்ட போய் ஜிப்ரீல் அலை அவர்கள் அனுமதி பெர்மிஷன் கேட்குறார் இந்த வானத்துக்கு நான் வாரத்துக்கு. அப்போ அவர் கேட்குறார், யார் வந்தீங்கிற? ஜிப்ரீல். அப்போ உங்களோட யார் வந்தீர்? இன்னொரு அழிகிற சார் முகமது நபி வந்தீர். அவருக்கு பெர்மிஷன் இருக்குதா? இந்த மாதிரி இன்வைட்டடா ஒரு கேள்வி ஒன்று கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளுக்கு ஒவ்வொரு வானத்துக்கும் போகிறார்கள். அப்போ ஒவ்வொரு வானத்தில் போகும்போது அதில் சுருக்கம் என்ன சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குர்ஆனில் வரும் தபக்காத்து மின ஸமாஇ. தபக்காத்துன்ற சொல்லத்தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறார். முன்னே தபக்குன்னு சொன்னால் என்ன? அரபு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறா? தபக்குன்னு என்ன? பிளேட். தபக்குன்னா பிளேட். உண்மையிலே லேயர். இந்த பிளேட்ஸ் 7 பிளேட்டை வச்ச மாதிரி பிளேட்ஸாக தான் லேயர்ஸாக தான் இந்த வானங்கள் இருக்குதுன்னு சொல்லி. அப்படின்னு ஒவ்வொரு வாகனமாக க்ராஸ் பண்ணி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போய் எங்கே வருது? கடைசி இடம் பைத்துல் மாமூர். அதுக்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹான்ற இடத்துக்கு போய் ஒரு மரம், சித்ரத்துல் முன்தஹான்ற ஒரு மரம், ஒரு மரத்திட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக நிற்கிறார்கள். இதில் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல காட்டுற ஆயத்து என்னன்னு சொன்னால், அல்லது எவிடன்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குற எவிடன்ஸ் என்னென்னா, 7 வானத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நபிமார்களை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெல்கம் பண்ணுறார். வெல்கம் பண்ணும்போது சில வேர்டிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதில் முதலாவது வானத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு சந்திக்கிற வந்து ஆத நபியை. ஆத நபியை சந்தித்ததும் அவர் சொல்றார், மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ் ஒன் நபி சாலிஹ். வெல்கம் பண்ணுற எப்படி? மர்ஹபன்டா வெல்கம் தானே. இப்னு சாலிஹ்ண்டா ஆஹா நல்ல புள்ள, சாலிஹான புள்ள. அதே மாதிரி ஒன் நபி சாலிஹ், சாலிஹான நபி. அப்படி ஒரு நோக்கத்திலையும் இருக்கலாம். அதையும் சரி, இந்த அவர் மட்டும்தான் இப்னு சாலிஹ்னு சொல்ல பயன்படுத்துறார். நீங்கள் சொல்கிற சரியாகி. அப்போ ஆஹா நல்ல புள்ள. அப்போ அந்த வேர்டிங்லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபீலிங் ஒன்று வரும் தானே, சக்ஸஸ்ஃபுல் ஃபீலிங் ஒன்று வரும் தானே. அடே சாலிஹானவனாக இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வெல்கம்லேயே அப்படி அந்த விஷயம் வருது. அது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது வந்து யஹ்யா, ஈசா, இவங்க 2 பேரையும் சந்திக்கிறேன். 2 பேரும் சூரத்து மரியம்ல வார ஜக்கரியா, யஹ்யா, மரியம் மகன் ஈசா. அதுதான் அந்த ஓர்டர். இவங்க 2 பேரையும் சந்திக்கிறேன். அங்க சொல்லப்படுது மர்ஹபன் பில் அஹி சாலிஹ். அப்போ இப்னு சாலிஹ் இல்லை, நல்ல சகோதரர், சாலிஹான சகோதரர். அப்போ ஏனைய நபிமார்கள் எல்லாம் அந்த சொல்லத்தான் பயன்படுத்துகிறேன். 3வது வசனத்தில், சாரி 3வது வானத்தில் வந்து யூசுப் நபி. அவரும் அதே மாதிரி சாலிஹான சகோதரர், சாலிஹான நபியை வெல்கம் பண்ணுறவங்க. 4வது வானத்தில் இத்ரீஸ் நபி. 5வது ஹாரூன், அடுத்து மூசா, கடைசியா இப்ராஹிம் நபி.
இப்ராஹிம் நபி இதில் மூசா நபி அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெல்கம் பண்ணிட்டு மூசா நபி அழுகிறார். அழுகிறதுக்கான ஒரு ரீசனாக சொல்லப்படுற என்னென்னா, முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு நபின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தானே. அதாவது ஒவ்வொரு நபிமாருக்கும் சில விஷயங்கள் கொடுக்கும். அதில் ரசூல்லாவுக்குள்ள சிறப்பம்சம் என்னென்னா, ரசூல்லோட முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகும். அதாவது ரசூல்லாவே ஏற்றுக்கொண்ட முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஒரு சிறப்பம்சம் அது கொடுக்கப்பட்டிருக்கு, முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. மூசா நபி அவர்கள் அழுதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த அந்த கடைசி இதுக்கு சித்ரத்துல் முன்தஹாக்கு அதுலேருந்து திரும்ப உயர்த்தப்படுறார். இந்த 7 நபிமார்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தில் சந்தித்ததும் அதில் ஒரு ஆயத்து இருக்குது. அதில் ஒரு லெசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படுது. என்னென்னா, இந்த 7 பேருக்கு, இந்த 7 பேரில் இந்த 7 இடத்துலையும் சந்தித்த ஆட்களுக்கும் ரசூல்லாவுக்கும் இடையில சில அல்லாஹ் தாலா இப்படி தெரிவு செஞ்சு இவங்களை தானே சந்திக்க வைக்கிறான். பெரிய லிஸ்ட் ஒன்றில் அல்லாஹ் தாலா சந்திக்க வைக்கிற இங்கே நூஹ் நபி இல்லை, நீ முக்கியமான ஆட்கள் இல்லை இதில். அது மாதிரி சில முக்கியமான நபிமார்கள் கூட இங்கே லிஸ்ட் பண்ணப்பட்டில்லை. ஆனால் சில தெரிவு செஞ்சு செலக்டடான ஆட்களை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்படி சந்தித்து இவங்களை சந்திக்கிறதுல அல்லாஹ் தாலா கொண்டு வந்த இந்த ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த 7 இடத்துல இருந்த ஆட்களுக்கும் ரசூல்லாவுக்கும் இடையில அந்த சிச்சுவேஷனில் சில கொமன் விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது ரிஜெக்ஷன். சமூகத்தில் அவங்களோட சமூகத்தால் விரட்டப்பட்டாங்களே. ரசூல்லாவுக்கும் இவங்களுக்கு இந்த நபிமாருக்கும் இடையில் உள்ள விஷயத்தில் உள்ள ஒரு ஒற்றுமை ஒன்றுதான் அந்த சமூகத்தால் திருப்பி அடிக்கப்பட்டார்கள். ஆதம் நபி ஒரு ரிஜெக்ஷன் நடக்கிறாங்க சொர்க்கத்துலேருந்து. அதுதான் அதை நீங்கள் கேட்ட கேள்வி. சரி, அதை விளங்கப்படுத்திக்கிற எப்படின்னா, ஷைத்தான் இந்த செயற்பாட்டால் அங்கே பெரிய ஒரு விஷயம் உண்டு, அவருக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்படுது. அப்போ ஒன்று இவங்க 7 இடத்துல சந்திக்கப்பட்ட ஆட்கள் ரிஜெக்ஷன் நடக்க ஒன்று ஷைத்தானால, 2வது கம்யூனிட்டியால், 3வது ஃபேமிலியால் விரட்டப்பட்ட ஆட்களும் இதில் சில நபிமார் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலியை அவங்கள ஏற்றுக்கொள்ளலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டுற அவரை ரிஜெக்ட் பண்ணுற அவரோட சகோதரர்கள். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த நபிமார்களுக்கும் இடையில் ஒரு கொமன் இஷ்யூ ஒன்று இருக்குது. அப்போ இதில் என்ன நடக்க போகுது, அடுத்த கொடுக்கப்படுற ரசூல்லா கொடுக்கப்படுற லெசன் என்ன, யார் விரட்டினாலும் அது ஷைத்தானாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது கம்யூனிட்டியாக இருக்கலாம். இப்போ நபிக்கும் அதுதான் நடக்குது. ஃபேமிலியில் உள்ளவங்க விரட்டுறாங்க. ஏண்டா ரசூலோட ஃபேமிலி தான் பனு ஹாஷிம்லே மிக பெரிய டீம்னு மக்கள் இருக்கிறது ரசூலோட ஃபேமிலி. அப்போ கூடுதலாக விரட்டப்படுறது, தாக்கப்படுறது அவனும் தான். கம்யூனிட்டி, சொசைட்டி விரட்டுது. எது நடந்தாலும் கடைசிக்கு வெற்றி பெற போகிறது இந்த நபிமார்கள் வெற்றி பெற்ற மாதிரி நீங்கள் தான். அப்போ ஹோப்லெஸ்ஸாக இருக்க வேண்டிய தேவை உண்டு உங்களுக்கு இல்லை. எல்லாரும் அதுக்கு ஒவ்வொரு இமாம் ஒவ்வொரு மாதிரி விளங்கப்படுத்துகிறாங்க. இமாம்களுக்கு இமாமத் செய்தாருன்னா வாரு எப்படி சஃபில் இருந்தாங்க, அதை பற்றி எல்லாம் எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்தி இல்லை. அடுத்த முதலாவது அடுத்த 2வது விஷயம் இவங்களுக்கு இருக்கு. காமன் விஷயம் இந்த ஹார்ட்ஷிப். அதில் உள்ள அந்த அளவு, இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஹார்ட்ஷிப் உண்டு. அதாவது இஸ்லாத்தை சமூகத்துக்கு கொடுக்க போனதுக்காக, ஒரு நல்ல வேலையை செய்ய போனதுக்காக, இப்படிதான் சும்மா இருந்த ஒரு ஆள் தான் தூக்கி போட்டு இந்த வகை எடுத்து செல்லுங்கன்னு சொல்லி, அப்போ அதுவரையும் நல்ல லைஃப்பை நடத்தி கொண்டு சமூகத்தில் நல்ல இடத்துல ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கொண்டு எல்லாராலையும் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்த ரசூல்லாவை தான் திடீர்னு வகை இது இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தி வைங்கன்னு சொன்னது புற என்ன நடக்குது?
அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது தானே இது. இந்த அளவு வந்து இந்த நபிமார்களும் ரசூல்லாவுக்கும் இடையிலேயும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொரு நபிமார்களும் எடுத்து பார்த்தா எங்களுக்கு தனித்தனியாக விளங்கப்படுத்தினா பெரிய அளவு விளங்கப்படுத்தி கொண்டு போகலாம். இப்ராஹிம் நபி எடுங்கள். இப்ராஹிம் நபி எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஸ்டார்ட்ல இருந்தே தொடங்கி நேரத்திலிருந்து அந்த என்ன சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடினது, திரும்ப ஃபேமிலியோட உள்ள விஷயம், லைஃப்பை ட்ராப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அது மாதிரி பல கஷ்டங்களை இப்ராஹிம் நபி அவர்கள் பட்டார்கள். மூசா நபியுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி முழு சமூகத்தாலே விரட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கடைசி கொலை டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு தேடி போகும்போது தான் அவர் தப்பி போகிறது. இத்ரிஸ் அலையுடைய சமூகம் அதே மாதிரி, யூசுப் அலையுடைய சமூகம் முழு ஃபேமிலியும் சேர்ந்து முழு ஃபேமிலியும் பிளான் பண்ணி கொண்டு போய் ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க. பிளான் பண்ணி இவருக்கு ஸ்பெஷலாக வாப்பா கவனிக்கிறாருன்றதுக்காக வேண்டி அந்த ஒரு ஃபீலிங்கில் இவருக்கு அப்படியான இடம் வரக்கூடாதுன்னு சொல்லி யூசுப் அலையை ஒரு கஷ்டத்தில் போட்டார்கள். ஈசா அலை யஹ்யா அலையும் அதே மாதிரி யஹ்யா அலை கொலை செய்யப்படுறார். யஹ்யா அலை கொலை செய்யப்படுற கடைசி கொலை செஞ்ச யாரு? பனு இஸ்ரவேலர்கள் தான் கொலை செய்கிறார். அடுத்த பக்கம் யூதர்கள். அப்போ அது மூசா நபியுடைய அந்த பக்கத்தில் வந்த அடுத்த ஆட்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் விளைவு தான் அது. ஒரு ஈசா நபியை நாங்கள் நம்புகிறோம், அல்லாஹ் தஆலா தூக்கிட்டாண்டு, நான் உண்மையில் அவங்களோட இதில் வந்து கொலை செய்யுது, சிலையில் அடித்து கொலை செஞ்சுட்டு அப்படின்னு அவங்களோட அடுத்த பக்கத்தில் உள்ள கன்சர்ன் அவங்க செஞ்சதாக தானே கொலை செய்கிறதுக்காக தான் அவர்கள் வந்தது. ஆதர் நபி இருந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருந்து அப்படியே உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவர் அதில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினார், அனுபவித்தார். மூசா நபியோட சகோதரர் சேம் 2 பேர் இருந்தார். மூசா ஹாரூன் ஒரே டைம். அதில் அதில் வார வந்து ஹாரூன் அலைய வந்து மஸ்ஜித் பிஹி அஸ்ரி வரும், அவரை வச்சு என்ன ஸ்ட்ராங் பண்ணு. வாங்க அதில் கடைசி நான் எழுதுகிறேன். நாங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் தொடங்குவோம். இருந்த காமன் இஷ்யூ அடுத்து வந்து மைக்ரேஷன். 3 பேர் இந்த நபிமார்களுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அவங்க இருந்த இடத்த விட்டுட்டு போக வேண்டி வந்துச்சு. உலகத்தில் கஷ்டமான வேலை தானே, சொந்த பந்தங்கள் வாழ்ந்த அந்த லைஃப் அப்படியே விட்டு போட்டு இன்னொரு இடத்துக்கு, அதை விட நல்லதாக இருந்து நீங்கள் வந்தாலும் இங்கே அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு விட்டுட்டு வந்தது. அந்த மைக்ரேஷன்ன்றது இவங்களுக்கு இடையில தொடர்பு வாய்ந்த இன்னொரு விஷயம். அப்போ இன்ஷால்லா இப்போ நெக்ஸ்ட் வீக் அடுத்த இதை நாங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதை நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இதை சித்ரத்துல் முன்தஹாக்கு போன பகுதியை பார்த்துக்கொண்டு அடுத்த லெசன் சீராக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம்னா இந்த தலைப்பை முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ